அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதம் எது என்று கேட்டால் அது முஹரம் மாதம். இந்த மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மாதம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் இந்த மாதம் மிகவும் சிறப்புமிக்க மாதமாகும். பலர் என்ன கேட்பார்கள் என்றால், முஹரம் மாதத்தில் ஓதுவதற்கு ஏதாவது சிறப்பான தஸ்பீஹ் இருக்கிறதா என்பதுதான். உண்மையில் முஹரம் மாதத்திற்காக மட்டும் தனியாக குறிப்பிட்ட தஸ்பீஹ் ஒன்று இருப்பதாக சஹீஹான ஹதீஸ்களில் வரவில்லை. ஆனால் இந்த புனிதமான மாதத்தில் நாம் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறலாம். தஸ்பீஹ், தஹ்மீத், தக்பீர், இஸ்திக்ஃபார் போன்ற திக்ருகளை அதிகப்படுத்தலாம். முதலாவதாக சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்ற தஸ்பீஹை அதிகமாக ஓதுங்கள். இதன் அர்த்தம், அல்லாஹ் தூயவன், அவனுக்கே எல்லா புகழும், மகத்தான அல்லாஹ் தூயவன். இந்த தஸ்பீஹ் நாவிற்கு எளிதானது, ஆனால் நன்மைகளில் மிகவும் கனமானது. இரண்டாவதாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதிகமாக ஓதுங்கள். இது ஒரு முஃமினின் வாழ்க்கையின் அடிப்படை. இந்த வார்த்தையை மனதார சொல்லும்போது ஈமான் புதுப்பிக்கப்படுகிறது. மூன்றாவதாக அஸ்தக்ஃபிருல்லாஹு அதூபு இலைஹ் என்ற இஸ்திக்ஃபாரை அதிகமாக ஓதுங்கள். பாவம் செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை, ஆனால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். முஹரம் மாதம் ஒரு புதிய இஸ்லாமிய ஆண்டின் தொடக்கம். ஆகவே கடந்த ஆண்டில் நடந்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு இந்த ஆண்டை நல்ல அமல்களுடன் தொடங்குவோம். நான்காவதாக சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற திக்ரை அடிக்கடி ஓதுங்கள். இந்த 4 வார்த்தைகளும் அல்லாஹு தஆலாவிற்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகளாகும். அன்பானவர்களே, முஹரம் மாதத்தின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று ஆஷுரா நோன்பாகும். 10ஆம் நாள் ஆஷுரா நோன்பையும் அதனுடன் 9ஆம் நாள் அல்லது 11ஆம் நாள் நோன்பையும் சேர்த்து நோற்பது மிகவும் சிறந்த அமலாகும். ஆனால் நோன்பு மட்டும் போதாது, நமது நாவையும் அல்லாஹ்வின் நினைவில் ஈடுபடுத்த வேண்டும். நடந்து கொண்டிருக்கும் போது, வேலை செய்து கொண்டிருக்கும் போது, சமையல் செய்து கொண்டிருக்கும் போது, வீட்டு பணிகளில் இருந்தாலும் கூட சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்படி திக்ரு செய்யும் நாவை அல்லாஹு தஆலா மிகவும் நேசிக்கிறான். எனவே இந்த முஹரம் மாதத்தில் நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் அதிகமாக தஸ்பீஹ் செய்து, இஸ்திக்ஃபார் செய்து, குர்ஆன் ஓதி, நோன்பு நோற்று அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய நற்காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த முஹரம் மாதத்தை நமக்கு பர்க்கத்தான மாதமாக ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.